Blossom Petals channel. Viewers, welcome to Blossom Petals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு அவல், டேட்ஸ், அப்புறம் கிஸ்மிஸ் பழம் இது வச்சு இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்துக்கு அதுதான் ரொம்ப அவசியம். இப்போ அம்மா சாப்பிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது குழந்தைக்கு போகும். ஆனால் குழந்தைங்களுக்கே அதை எப்படி கொடுத்து பழக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உலர் திராட்சைன்னு சொல்கிறது தான் கிஸ்மிஸ் பழம். ஆனால் அது என்னென்னா குழந்தைக்கு அது நம்ம டெய்லி கொடுத்துட்டே இருந்தோம்னா ரொம்ப சத்து. அதுவும் வளரும் குழந்தைங்களுக்கு அது கொடுத்தோம்னா இன்னும் ரொம்ப சத்து. இப்போ சத்துன்னு சொல்கிறேன், என்ன சத்து இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது கிறிஸ்மஸ் பழம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கிறிஸ்மஸ் பழம் கொடுத்தாலே அதுலேயே எல்லா சத்துமே அடங்கியிருக்குது. மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனை உங்கள் குழந்தைக்கு இருந்தால் கூட நம்ம கொடுக்கலாம். இதை பெரியவங்களும் சாப்பிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நம்ம குழந்தைக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இந்த கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் குழந்தை ஒரு 6 மாதம் 7 மாதம் குழந்தைன்னா அரை கப் போதும். பெரிய குழந்தைங்கன்னா 1 கப் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா அவல் இப்போ நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன், அதனால் எனக்கு நல்லா ஊறிடுச்சு. சிகப்பு அவல் எடுத்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். வெள்ளை அவலாக இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 2 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 கிறிஸ்மஸ் பழம் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊறின பிறகு என்ன பண்ணணுன்னா இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தேவையான அளவு ஒரு ஸ்பூனுக்கு நெய் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு அவிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைன்னா இதை அப்படியே கொடுத்துடலாம், ஒன்றும் செய்யாது. சின்ன குழந்தைங்கன்னா என்ன ஆகும்னா இந்த தொளி சிக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா டேட்ஸ் நல்லா ஊறிடுச்சுன்னா இந்த மாதிரி தொளி தனியாக வந்துடும். அதை தனியாக எடுத்துட்டு அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா தொளி சிக்கிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்புறமா சாப்பிட்றதுக்கு. அதனால் அந்த தொளியை எடுத்துடலாம். உள்ளே உள்ளதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இது நல்லா ஊறிச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதுவாகவே வந்துடும் தனியாக. இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 8 மாதம் குழந்தைக்கு மேலே இது கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. கிறிஸ்மஸ் பழம் அப்படியே எடுத்துக்கலாம், அது ஒன்றும் செய்யாது. கருப்பு கிரேப்ஸ் போடாதீங்க, என்னால் கொட்டை இருக்கும்ல, குழந்தைங்களால் சாப்பிட முடியாது. அதனால் இதை எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அவிக்கலாம். கரெக்டாக டேட்ஸையும் இதே போட்டோம், அவளையும் போட்டுக்கலாம். எல்லாமே நல்ல தண்ணியிலே ஊற வைங்க. ஏன்னா நம்ம அந்த தண்ணியிலையே அவிங்க. ஏன்னா சத்து எல்லாமே தண்ணியில் தான் இருக்கும். அப்புறம் அதை வேஸ்ட் தூர ஊற்றிட்டோன்னா எதுவுமே இருக்காது. அதனால் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைங்க. இப்போ எனக்கு வெள்ளை அவல்னால டக்குன்னு வெந்துடும். சிகப்பு அவல் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அந்த நம்ம வெந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ஆஃப் பண்ணுங்க. இங்கே நம்ம வேக வைக்கலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா வேகட்டும். அவல் நல்லா வேகணும். இப்போ நான் வெள்ளை அவல் எடுத்துருக்கனால எனக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் சிகப்பு அவல் டக்குன்னு வேகாது. ஆனால் சிகப்பு அவல் தான் சத்து. உங்கள் குழந்தை ஒரு 7 மாதம் 8 மாதம் குழந்தைன்னா ஃபஸ்ட்டு வெள்ளை அவல் கொடுத்தே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வெள்ளை அவல் ஈஸியாக செமிக்கும். ஆனால் சிகப்பு அவல் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் சிகப்பு அவல் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது செட் ஆயிருச்சுன்னா அதுவும் குழந்தைக்கு செட் ஆயிரும். இது நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க, வேகட்டும். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கெட்டியாகுது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இது என்ன செய்யணுன்னா நல்லா தண்ணியெல்லாம் இதான பிறகு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கணும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே என்னென்னா கிஸ்மிஸ் பழம், பேரிச்சம்பழம் இது தான் போட்டிருக்கோம். எல்லாமே குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்களால மென்று சாப்பிட முடியாது. இப்போ நம்ம மிக்சியில் ஒரு அடி அடித்து கொடுத்தோன்னா அவங்களால ஈஸியாக சாப்பிட முடியும். அவங்களுக்கு சத்தும் கூட. இப்போ இதை எந்த நேரம் கொடுக்கலான்னா ஒரு காலையில் நம்ம இட்லி தோசை கொடுக்குறதுக்கு பதிலாக இதை கொடுக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணுங்கன்னா ஒரு மத்தியானம் போல் கூட ஒரு 11 மணி அந்த டைமுக்கு கூட கொடுக்கலாம். இன்னொன்று அவல் குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட குடிப்பாங்க. கொஞ்சம் கொடுங்க.
இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பதிலாக கூட இது வந்து நம்ம குழந்தைக்கு வந்து கிண்டி கொடுக்கலாம். இப்போ உங்கள் குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு குழந்தைன்னா இப்படியே கொடுத்துருங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட முடியும். சின்ன குழந்தைங்களுக்கு தான் சாப்பிட முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ இதை என்ன பண்ணலான்னா லேசாக ஆற வச்சு மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். மிக்சியில் அடித்து நல்லா கூலாக்கிக்கிட்டோம். இப்போ இதில் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து கொஞ்சம் இனிப்பு கூட சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பேரிச்சம்பழத்தை வந்து கொஞ்சம் 1-2 வந்து கூட போட்டுக்கோங்க. இல்லாட்டி ஒரு சொட்டு தேன் வந்து இதுக்கு மேலே வந்து ஊற்றிக்கோங்க. இன்னொன்று இப்போ வந்து நம்ம வந்து நெய்யை வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஊற்றி கிண்டி கொடுத்திங்கன்னா அது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தேன் ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ரொம்ப சத்து கூட, அதனால் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.